ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எங்கே போகிறோன்னா, வாணியம்பாடியில் இருக்கிற முஸ்டாக் பிரியாணி தாங்க நம்ம போகிறோம். நம்ம சென்னையிலேருந்து முஸ்டாக் பிரியாணிக்கு வந்து இதுக்காகவே நாங்கள் நைட்டே கிளம்பி காலையில் ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு கஸ்டமராக போய் நின்னோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி போனோம், எந்த டீட்டெயில், என்ன ட்ராவல், என்ன ப்ரைஸுன்னு எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எண்டு வரலாம் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் எங்கே போகிறோன்னா, ஏர்லி மார்னிங் சண்டே சேவல் பிரியாணி சாப்பிட்றதாங்க வாணியம்பாடி போகிறோம். நாங்கள் இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கார் எடுத்துக்கிட்டு XUV 700 ஃப்ரெண்டு புது கார் வாங்கிட்டு இருந்தார். ஸோ அதை எடுத்துகிட்டு வாணியம்பாடிக்கு நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பி ஃபஸ்ட்டு கஸ்டமராக போய் பிரியாணி சாப்பிட லைனில் நின்னோம். ஸோ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த டேஸ்ட்டுக்கு எங்கேயுமே அடிச்சிக்க முடியல. ஸோ ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ சூப்பராக ரீச் ஆகிடுச்சு. அந்த ஊரோட என்ட்ரன்ஸ் இது. ஸோ அந்த கடை ரொம்ப சின்னதான இடத்துல தான் இருக்கும். முன்னாடியே பார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேப் போட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக போகலாம். ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். 7 மணிக்கு மேலே தான் வந்து நல்லா வெளிச்சமாக அங்கே வந்து தெரியும். ஸோ அப்போ போயிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா சரியான கூட்டங்க. நாங்கள் போய் இறங்கும் போதெல்லாம் சரியான கூட்டம். பார்சல் வாங்க லைனில் நின்றுட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் போனவுடனே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அது போலவே இந்த வீடியோவில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமரு. ஸோ எங்களை சாப்பாடை உட்கார வச்சாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்டிங்கே வந்து சாப்பாடு இறக்கி இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ சுட 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 வந்து ஆவி பறக்குது. ஸோ அந்த பீஸ்லாம் எடுத்து போடுறாரு. பார்க்கவே அந்த ஓவர் ஸ்மெல்லுன்னும் கிடையாது. நம்ம வந்து திகட்டுன்னு சொல்லுவோம். அந்த திகட்டு ஸ்மெல்லே இருக்காதுங்க. ஸ்மெல்லே இருக்காது. பட் பிரியாணி சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ அதுபோல் இந்த வந்து சேவல் வந்து எந்த இடத்துலையும் கிடைக்கல. நாங்கள் சாப்பிட்ருக்கோம். 6 மந்த்தாக சர்ச் பண்ணி எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருக்கோம். பட் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பீஸும் கிடைக்கல, இதுமாரி ஒரு கறியும் கிடைக்கல. ஸோ நம்ம பாய்லர் கோழி கம்பேர் பண்ண விட சூப்பராக இருக்குங்க. இது வந்து சண்டை சேவல்லேருந்து செஞ்சு வந்து விற்கிறாங்க பிரியாணி. ஸோ இதுக்காகவே நாங்கள் வந்து போய் வெயிட் பண்ணி ஏர்லி மார்னிங் போய் சாப்பிட்டோம். ஸோ அந்த பாக்ஸில் போடுறது பார்த்திங்கன்னா 600 ருபீஸ் வந்து தராங்க. புதுசாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பாருங்களேன், மட்டன் பிரியாணிலையும் வந்து ஓடுது நல்லா. அதில் வந்து நெய் ஊற்றுறாங்க. ஸோ இதுலேயும் வந்து இது வந்து சிக்கன் சண்டை சேவல் பிரியாணி. ஸோ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா மண்டே ஏர்லி மார்னிங் நாங்கள் போனோம். ஸோ வாணியம்பாடி போயிட்டு அங்கேருந்து ஒரு கட் எடுத்திங்கன்னா இந்த மஸ்டாக் பிரியாணி கடை வந்து வரும். ஸோ இந்த பார்சல் ரெண்டும் வந்து வெளியூருக்கு போகுது. ஸோ நம்ம கால் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா வேலூர் பஸ்ஸில் சென்னைக்கு வர பஸ்ஸில் வந்து பார்சல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த காண்டாக்ட் டீட்டெயிலுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து சூப்பராக கொடுத்து சுட சுட அமுச்சிடுவாங்க. ஏன்னா பாக்ஸஸ்லாம் கூட இருக்குது. இந்த இன்னும் டீட்டெயில் வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது மட்டன் பிரியாணி. ஸோ மட்டன் பிரியாணியும் 400 தான், சிக்கன் பிரியாணியும் 400 தான். ஸோ ஒர்த்துங்க. நம்ம எவ்வளோ வந்து கம்மியாக தான் வைப்பாங்க, பட் சாப்பிடவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தான பிரியாணி இது. நம்ம போயிட்டு ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த கடைக்கு போவீங்க. ஏன்னா மற்ற கடை கம்பேர் பண்ணுற போது டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி எல்லாமே ஈக்குவல். அண்ட் எப்போ சாப்பிட்டீங்களோ அந்த டேஸ்ட்டு இன்றைக்கும் இருக்குது. அதை விட சூப்பராக தான் செய்கிறாங்களாண்டி, அதோட டவுன் கிடையாது. ஸோ இதை பார்க்கும் போதே நாங்கள் நின்று ரொம்ப நேரம் பார்த்தோம். அங்கிளும் நல்லா வந்து சாப்பாடு வந்து கலர்னாரு. ஸோ அதை பார்க்க ஆசையாக இருந்துச்சு. சரி நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே சரி கொஞ்சம் எங்களுக்கு வந்து பிளேட்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போட ஆரம்பித்த போது நாங்கள் போய் எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிக்கலான்னு நான் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் தாங்க எல்லாேருக்கும் வந்துச்சு. எனக்குன்னு பார்த்து லெக் பீஸ் வரல, நெஞ்சு கறி தான் வந்துச்சு. ஸோ இருந்தாலும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ லெக் பீஸ் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் போனால் லெக் பீஸ் நான் வந்து போட்டு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு கறி போட்டாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு போயிட்டு உட்காந்து அது பொறுமையாக சாப்பிட்டோம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக தான் வெந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வாட்டி போனால் நான் லெக் பீஸை சாப்பிட்டு நல்லா டேஸ்ட் சொல்கிறேன். போன வாட்டி நான் லெக் பீஸ் தான் சாப்பிட்டேன். ஸோ இந்த வாட்டி ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. எல்லோரும் போனீங்கன்னா நீங்கள் அடிசோறு நிறைய வாங்கிக்கோங்க. மேல் சோறு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. அடிசோறு டேஸ்ட்டு தான் வேறு லெவலில் இருக்குது. செம்ம டேஸ்ட்டுங்க. பயங்கரமாக இருந்துச்சுங்க. அந்த அடிசோறு வந்த டேஸ்ட்டு வந்து நல்லா ஜூஸி பிரியாணியாக இருந்துச்சு. மேல் சோறில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டு தான், பட் கம்மியாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ வாங்கும் போதே அடிசோறு எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஸோ நாங்கள் வந்து உட்காந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ அதே போல தான் போன டைம் சாப்பிட்டத விட இந்த டைம் டேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ எல்லாருக்கும் வந்து பிரியாணி ரெடியாகி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஆனியன் பச்சடி வச்சுட்டாங்க. ஸோ ஊறுகாவும் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிடல, அது எங்களுக்கு பிடிக்காது. ஸோ நாங்கள் வந்து ஆனியன் வச்சுட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா பயங்கர சுட சுட இருந்துச்சுங்க. அந்த சுருட்லேயும் எடுத்து சாப்பிட்றது தாங்க அருமையாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சூடாக நிறைய அரிசி போட்டு மூடி வச்சாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு தான் அது எனக்கு வந்து லெக் பீஸ் இல்லை, நெஞ்சு பீஸுன்னு எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன் நான். லெக் பீஸ் இல்லையடா இவ்வளோ தூரம் வந்துன்ட்டு, சரி கையை வச்சுட்டோம் சாப்பிட்ணுன்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே புகை தள்ளுதுங்க. அவ்வளோ சுட சுட பிரியாணி. நாங்கள் ஏர்லி மார்னிங் போய் உட்காந்து ஃபஸ்ட்டு கஸ்டமராக சாப்பிடும்போது எங்களுக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஸோ யாருமே வந்து பார்சல் நிறைய பேர் வாங்கிட்டு போனோம். நாங்கள் தான் வந்து உட்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். ஸோ நல்லா கவனிச்சாங்க அவங்க, என்னையும் நல்லா கவனிச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பீஸ் பார்த்தீங்களா, இது வந்து நெஞ்சு பீஸ் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா, அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. கை அளவு இருந்துச்சு, கையோட பெருசாக இருந்துச்சு. ஸோ அந்த ரைஸும் பார்த்தீங்கன்னா அந்த மேல் சோறு இல்லாமல் அடிசோறு டேஸ்ட்டு பாருங்கள். அடிசோறு கொஞ்சம் டார்க்காக இருக்குங்களா, அந்த டார்க் டேஸ்ட்டு தான் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நம்ம எங்கே சாப்பிட்டாலும் கிடைக்காது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அடிசோறு நல்லா அதிகமாக வாங்கிக்கோங்க. மேல் சோறு எக்ஸ்ட்ரா ரைஸ்லாம் வைப்பாங்க. எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணாம், இதுலேயே நீங்கள் ரைஸ் வச்சுருங்கன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. அதுபோல் வந்து இந்த இடத்துக்கு வரணுன்னா ஒரு நிறைய ரூட் இருக்குது, 2, 3 ரூட் இருக்குது. நீங்கள் வந்து மேப் போட்டு வர்றதே கரெக்டு தான். தனியாக அப்படின்ட்டு எங்களுக்கே தெரியும்ன்ட்டு வந்துடாதீங்க, எங்கெங்கே போயிடும். ஸோ மேப் போட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு கொண்டு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து ஆள் இருப்பாங்க. பட் 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாங்களே வந்து 5 மணிக்கு போயிட்டோம். பட் அங்கே போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கடை வரலாம் போயிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம், இங்கே வந்தோம். ஸோ அவருக்கு எங்களை நல்லாவே தெரியும். ரொம்ப அடிக்கடி நாங்கள் வரதுனால பழக்கமாயிடுச்சு. எங்களுக்கும் நல்லா பழகிடுச்சு. எல்லாரையும் தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு போகும்போது பார்சல் பார்த்தீங்கன்னா 4 நாள் வாங்கிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட்டை போட்டு எங்கெல்லாம் உட்கார வச்சு சாப்பிட வச்சார் அவர். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் பழக்கமாயிட்டோம் அவருக்கு. ஸோ தூரத்துலேருந்து வரோமே அப்படின்ட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பிச்சார் அன்றைக்கி மார்னிங். ஸோ அதுபோல் வந்து நீங்களும் வாங்கணுன்னா போயிட்டு வரும்போது நீங்கள் வந்து பார்சலும் வாங்கிக்கலாம். இல்லை ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதுமாதிரி தான் ஒரு கஸ்டமர் வந்து திடீர்னு ஒரு 10 பார்சல் வேணும்ன்ட்டு அந்த பாக்ஸில் வந்து 10 பார்சல் வந்து அடிக்க ஆரம்பித்தார். ஸோ பார்சல் வந்து குஸ்கா காலி ஆகிற அளவுக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த 7 to 10க்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படியாச்சும் கிடச்சிரும். அந்த 10க்கு மேலே இல்லை 9க்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக குஸ்கா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் பட்ட இது. ஸோ ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா சுட 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 நம்ம சண்டை சேவல் பிரியாணியை நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். அந்த சூடான சண்டை சேவல் தாங்க அங்கே வேறு லெவலு. அந்த பீஸ் வந்து வேறு லெவலில் உடையும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கும் பெரிய லெக் பீஸ் வந்திருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கு. இவருக்கும் பெரிய லெக் பீஸ் வந்திருக்கு. மனசே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு கறி போட்டாங்க, இவருக்கும் பெரிய பீஸு கொடுத்துட்டாங்க. எனக்கு மட்டும் பாய் வந்து இது போட்டார். மாஸ்டர் வந்து சின்ன பிரியாணியாக கொடுத்துட்டாரு, ஒரு ரெக்க பிரியாணி. பட் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அதையும் நான் சாப்பிட்டேன். பட் அந்த எலும்பெல்லாம் கடிக்கவே முடியலைங்க. மட்டன் எலும்பு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் யாரும். நாங்கள் ஒரு வேலை விஷயமா நாங்கள் வந்து வேலூர் தாண்டி போயிட்டுருந்தோம். ஸோ நாங்கள் ஒர்க்கிங் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கு. ஸோ அங்கே போயிருந்தோம். ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா வந்து ஏலகிரி போயிடுற வழியில் நாங்கள் வாணியம்பாடி போய் சாப்பிட்டு போகணுன்னு நாங்கள் போயிட்டு வெயிட் பண்ணி சாப்பிட்டு நாங்கள் போனோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து டேட்ஸ் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு போகணும். மண்டே வந்து கண்டிப்பாக இருக்கும் எப்போவுமே. ஸோ அதனால் வந்து சண்டே, மண்டேலாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே இடத்துக்கு போனீங்கன்னா டேட்டை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு போங்க. சப்போஸ் தப்பான நாளில் போனால் கண்டிப்பாக இருக்காது. கடை ஓப்பனில் இருக்கும். பட்டு பிரியாணி இருக்காது. ஸோ அது வந்து சண்டே, மண்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே போடுவாங்க. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேட்குள்ளே போங்க. மற்ற நாள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பிரியாணியே கிடைக்காது.
அப்படி இல்லைனா வேறு நிறைய பிரியாணி கடை இருக்குது. ஸ்டார் பிரியாணி இருக்குது. அதெல்லாம் வருத்தப்பட வேணாம். நம்ம இடத்துல வந்து வாணியம்பாடியாக இருந்தாலும் சரி, ஆம்பூராக இருந்தாலும் சரி, நிறைய பிரியாணி கிடையாது. அன்சார் பிரியாணி கடை இருக்குது. கம்பேர் டு அன்சார் பிரியாணி கடை, அன்சார் பிரியாணி கடையிலேயே மார்னிங் நாங்கள் சாப்பிட்டோம். முஸ்டாக் பிரியாணி தான் நல்லா இருக்குது கம்பேர் டு அது. ஸோ அதனால் இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அன்சர் பிரியாணி வந்து ஓகேவா இருக்குது கம்பேர் டு இந்த பிரியாணி. ஸோ இதையே மோஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதனால தான் அவர் பிரியாணியில் கிங்காக இருக்கார். கிங் மாஸ்டர் ஆஃப் பிரியாணி நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. நார்மல் சிக்கன் பிரியாணி செய்கிறதும் வேறு, இந்த மாதிரி சண்டை சேவலில் இவ்வளோ அருமையான டேஸ்ட்டான பிரியாணி செய்கிறதும் வேறு. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். அவர் ஒரே ஆளாக வந்து இந்த சுவையாக ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மார்க்கெட்லேயும் டாப்பாக இருக்கார் இவர். கண்டிப்பாக இவரை நான் பாராட்டுறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து கவனிப்பும் நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வந்து அள்ளி அள்ளி வச்சாங்க. ஸோ நாங்களும் வந்து சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ரைஸும் கேட்டாலும் கண்டிப்பாக எடுத்துன்னு வந்து தருவாங்க. ஸோ ஹெசிடேட்டே ஆகாமல் நம்ம கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ ஆனால் நம்ம அடிசோறு விட வந்து மேல் சோறு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது, இப்போயே நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா அடிசோறே நல்லா வாங்கி சாப்பிடுங்க, ஓகேவா? அதுபோல் நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் 1:00 கிளம்பிட்டோம். இங்கே ரீச் ஆகிறதுக்கு 1, 2 அது மாதிரி டைம் வந்து நாங்கள் 5:00, 4:00 வந்து ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் நேரம் எங்கேயோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் நாங்கள் கடைக்கு போனோம். ஸோ டைம் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிங்கன்னா சென்னை டு பெங்களூர் போனாலும் இங்கே போய் சாப்பிட்லாம். சென்னை டு ஏலகிரி போனாலும் போய் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது கரெக்டான டைமில் போனால், கரெக்டான டேஸில் போனால், சண்டே, மண்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி இருக்கும். மறக்காமல் இந்த டேட்டில் மட்டும் போங்க, ஓகேவா? அப்படி இல்லைனா கூட நியர்பை நிறைய இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பிரியாணியோட ரேட் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணியோட விலை ரூ. 400. ஸோ 4 பிரியாணி ரூ. 1600 ஆச்சு எங்களுக்கு. ஸோ ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற ஒர்த்து தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ வந்து நீங்கள் போய் ஹெசிடேட் ஆகாமல், இல்லை 1 வாங்கி 2 கூட சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் ஷேர் கூட போட்டு சாப்பிட்லாம். எக்ஸ்ட்ரா தான் வைப்பாங்க. ஸோ அதனால் அவங்களாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போது நானே வந்து எப்போவுமே நான் பாதி தான் சாப்பிடுவேன். ஸோ நல்லா பசி இருந்ததுனால அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டோம் எல்லோரும். ஸோ வந்து பார்சலும் தருவாங்க. பார்சல் பார்த்திங்கன்னா பாக்ஸு ₹600. அதுமாரி வந்து பக்கெட்லாம் இருக்குது. பக்கெட்லாம் 2000க்கு ஒரு 4 பேர் சாப்பிட்றது, 3000க்கு ஒரு 6 பேர் சாப்பிட்றது, அது மாதிரி வந்து பக்கெட்லாம் அனுப்புவாங்க. சப்போஸ் நம்ம இல்லைனா கூட பஸ்ஸில் வச்சு கூட அனுப்புவாங்க. ஸோ வேலூர் டு சென்னை வர பஸ்ஸில் கூட அந்த பாக்ஸில் வச்சு அனுப்புவாங்க. அது கெடாமல் மதியத்துக்குள்ளே வந்து சுட சுட வந்து சேருமா. ஸோ அதையும் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஆர்ட்ரு பண்ணாங்க. போன டைம் போகும்போது ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வாட்டி அதை விட நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எப்பவுமே இவங்க ஒரு டேஸ்ட்டு வந்து சிக்னேச்சராக வச்சுருக்காங்க. இந்த டேஸ்ட் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் இன்னும் நல்லாயிருக்கு. நார்மலாக சாப்பிடும்போது அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான காம்பினேஷன் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருந்துச்சு. ஸோ அதுமாரி நான் அந்த ரெக்க பீஸை பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ள செம்மையான எலும்பு, அந்த கறியும் சூப்பராக வெந்துருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, செக்க செக்கையாக. ஸோ அந்த செக்க செக்கையாக வந்தால் கூட அது வாயில் வைக்கும்போது அப்படியே கரையுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கறி வந்து நைட்லேருந்து காலைல வரையிலும் வெந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பாயில் பண்ணி விடுறாங்க. ஸோ அவரை கேட்கும்போது எப்படிங்க இந்த கறி எடுத்தால், நாங்கள் ஊர் ஃபுல்லாக இந்த வேலூர் பக்கத்து மாவட்டம் ஃபுல்லாத்தையும் கேட்டு வச்சுப்போம். சண்டை சேவல் எதனா கிடைச்சா தான் பண்ணுவோம் அப்படின்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதுக்கான கறி கோழிலாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஸோ இது கலெக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா. கிலோவே வந்து நிறைய ரேட்டு போகுமா. ஸோ ஒரு கிலோ கிடைக்கிறதே கஷ்டமாக, ஒரு கோழி 2 கோழி கிடைக்கிறதே கஷ்டமாக. ஸோ இதை வச்சுட்டு அவர் வந்து அதனால தான் ஒரு ஒன் டே விட்டு விட்டு சமைக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து நல்லா ரன் ஆகுது. ஸோ பெங்களூர்லேருந்து நிறைய பேர் வந்து இதுக்கு அடிமையாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க. லாஸ்ட் டைம் குஸ்கா கூட வந்து சாப்பிட்டு போகிறாங்கன்னா பார்த்துங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து 150 கிலோமீட்டர் பெங்களூர்லேருந்து. ஸோ நிறைய பேர் வந்து போகிறாங்க. ஸோ சென்னையிலேருந்தும் நிறைய பேர் வந்து போகிறாங்க. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தான் வந்து இது இன்னும் ஃபேமஸாகவே இருக்குது. ஸோ கண்டினியூஸாகவே ரொம்ப வருஷமாக இவர் நடத்திட்டுருக்காரு.
இது உள்ள நிறைய லெதர் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. இருந்தாலும் இங்கே ஒரு பிரியாணி கடைன்றதுக்கோசரம் ஊர் உள்ள போய் சாப்பிட்றாங்கன்னா, அந்த அளவுக்கு இது எப்படி என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே புரியும். ஸோ அதுபோல் அன்சர் பிரியாணியும் போய் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இது கம்பேர் பண்ணி மஸ்டாக் பிரியாணியை விட அன்சர் பிரியாணி வந்து டேஸ்ட் கம்மி தான். ஸோ இதுதான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாகுது. இதில் காம்பினேஷனே உங்களுக்கு தெரியுது இந்த பிளேட்டில். இது வந்து டார்க்கான ரைஸ், அது வந்து கொஞ்சம் கலராக லைட் கலராக இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வந்து அடிசோறு, இது வந்து மேல் சோறு. இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் அடிசோறில் தானங்க டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ வந்து இந்த பீஸோடு வச்சு மிக்ஸ் பண்ணி ரைஸோடு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல். இது மாதிரி மறக்கவே முடியாது இதை சாப்பிட்றதுக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மஸ்டாக் பிரியாணி போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படிக்காங்கன்னா பெங்களூர் போகிறதா இருந்தாலும் சரி, வேலூர் போகிறதா இருந்தாலும் சரி, ஏலகிரி போகிறதா இருந்தாலும் சரி, இங்கே வந்து சாப்பிட்டு போகும்போது வந்து கண்டிப்பாக நீங்கள் மறக்க மாட்டீங்க. அதனால் இங்கே போனாலும் இங்கே சாப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு நீங்கள் வருவீங்க. ஸோ ஜனகபுரி ஃபால்ஸும் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே போய் குளிச்சுட்டு கூட எங்கேனா போகலாம். ஸோ அதுபோல் வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டும் இருக்குது இந்த இடத்துக்கு. கண்டிப்பாக ஒரு பிளானாகவே நீங்கள் போகலாம். ஸோ வந்து 200 கிலோமீட்டர் தாங்க. காரில் போனால் வந்து அவ்வளோவா செலவாகாது. ஒரு ஒரு சிடன் காரில் போனால் ஒரு ரூ. 1000 இப்போ டீசல் போட்டு போயிட்டு கூட வந்துடலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து போகிறது இருந்தால் பிளான் பண்ணி போங்க. ஸோ அது மாதிரி டோலும் வந்து அவ்வளோவா கிடையாது. 2 டோல் தான் இருக்கும். 2 டோல் தான் கிராஸ் பண்ணுவோம். நாங்கள் சென்னையிலேருந்து போனதுனால அவ்வளோவா டோல் கிடையாது. 2 டோல் தான். ஸோ எங்களுக்கு அவ்வளோவா நைட்டில் போகிறதுனால நமக்கு செலவே இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாகவே போய் டிஃபன் சாப்பிடாம ஸ்ட்ரெயிட்டாக போய் நாங்கள் பிரியாணியே சாப்பிட்டோம். ஸோ எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸில் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த கடையை பார்த்தா பெய்டுலாம் கிடையாதுங்க. இது வந்து நானாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து போடுறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் அந்த வீடியோஸ் வந்து நிறைய பண்ணுறேன். ஸோ அதுபோல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஃப்யூச்சர்லேயும் நிறைய வீடியோஸ் நான் நிறைய நல்லா பண்ணுவேன். ஸோ நிறைய வேலை இருந்தாலும் பிஸி டைம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை எடிட்டிங் பண்ணுவேன் நான். ஸோ இந்த சக்கையை பார்த்தீங்கன்னா அப்படியே பிச்சுக்கிட்டு வருதுங்க. ரொம்ப நான் ஃபோர்ஸ் போட்டுலாம் எடுக்கல. அந்த எலும்பை உதறினாலே அந்த கறிலாம் தனியாகவே வந்துடுது. ஸோ அந்த அளவுக்கு இது வெந்திருக்கு. ஸோ இந்த வெந்து சாப்பிடும்போது தாங்க அதோட டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த கறியும் ட்ரை பண்ணுங்கள். அதுபோல் நீங்கள் வந்து மட்டனும் ட்ரை பண்ணுங்கள். இது சண்டை சேவல் இந்த மட்டனை விட சண்டை சேவல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுபோல் பார்சல்னால் வந்து ரூ. 400 இலையில கட்டிங்கனாலே நிறைய சாப்பாடு உங்களுக்கு வரும். ஸோ அதனால் இலையிலேயே மோஸ்ட்டாக கட்டிக்கோங்க. பாக்ஸில் வந்து 600 அதுமாரி 2 பீஸ் வச்சு அவர் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிடுறாரு அந்த ஒயிட் கலர் பாக்ஸு. ஸோ இதுக்குன்னு ஒரு வீடியோ வேணால் நான் போடுறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமு. பக்கெட் பிரியாணியும் அவைலபிளாக இருக்குது. 1000 ருபீஸ்க்கு ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, 2000 ருபீஸ்க்கு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, 3000 ருபீஸ்க்கு ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பக்கெட் பிரியாணியும் வச்சுருக்காங்க. பாக்ஸ்லேயும் தருவாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தருவாங்க. நீங்கள் வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுபோல் நீங்கள் வந்து எந்த ஊருக்கு வந்து அட்ரஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க பஸ் ஸ்டாண்ட் நியர்பை பஸ் ஸ்டாண்டுக்கு கோயம்பேடாக இருந்தாலும் சரி, எந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் சரி, பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் சரி, அவங்க வந்து இறக்கி வச்சுருவாங்க பஸ் ஸ்டாண்டில். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த பஸ்ஸு வர டைமில் வந்து கால் பண்ணி அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எந்த பயமும் இருக்காது. பேமெண்ட்லாம் நல்லா கரெக்டான நியாயமான ஆள் தான் அவர். எக்ஸ்ட்ரா காசு கூட வந்து வேணான்னு சொல்லுவார். நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிரியாணியும் தராருன்னா பார்த்துங்களேன், ரொம்ப நியாயமான ஆளுங்க. ஸோ நீங்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து மஸ்டாக் பிரியாணி நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டு பஸ்ஸில் கூட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அவங்களே பண்ணிவிடுவாங்க. ஸோ வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ பக்கெட்லேயும் வேணாலும் இல்லைனா ஃபோனில் ஆர்டர் முன்னாடியே வர தந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொன்னாலும் பார்சல் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுபோல் கரெக்டான டேட்டில் நம்ம போனோம். மண்டே, சண்டே அது மாதிரி வெட்னஸ்டே, தர்ஸ்டே மட்டும் தான் இருக்கும். மற்ற நாள் போனால் கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் என் வீடியோ பார்த்துட்டு போகணுன்னு சொல்லாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் வந்து நாங்களே ஒரு அவேர்னஸோட 4, 5 வீடியோவை பார்த்துட்டு தான் நாங்கள் போவோம். ஏன்னா மறந்துடுவோன்ட்டு. மோஸ்ட் ப்ராபப்ளி அங்கே இல்லைன்னா நம்ம போனதே ஒரு வெறுப்பாயிடும். ஸோ அதுமாரி நான் நல்லா சாப்பிட்டேன். அது மாதிரி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி என்ஜாய் பண்ணி நீங்களும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நிறைய பிரியாணி சேல் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் சீக்கிரமாக ஒரு 7 to 9க்குள்ளே போனீங்கன்னா நல்ல பிரியாணி பீஸோடு கிடைக்கும். அதுக்கு மேலே வந்தீங்கன்னா குஸ்கா தான் கிடைக்கும். மட்டன் குஸ்கா இல்லைனா இந்த சிக்கன் பிரியாணி குஸ்கா தான் கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக இந்த கடைக்கு போய் சாப்பிடுங்க. போயிட்டு வந்தோம்னா கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் வேணுனாலும் நான் வீடியோ நிறைய போடுறேன். இன்னும் வந்து பார்சல் சர்வீஸ்க்காக நான் இன்னொன்று போடுறேன். ஸோ அடுத்த வாட்டி போனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் நிறைய ஆட் பண்ணுறேன்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஞாயிறு திங்கள் ஆ புதன் வியாழன் சரிண்ணா நாளைக்கு கிடையாது. ஓகேண்ணா.